Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தற்காலிக பேருந்து நிலையம் குடிமக்களின் கூடாரமாக மாறி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேருந்து நிலையம் அருகே வார சந்தை கடைகளுக்கான கூடாரத்தை பாராக மாற்றி குடிமகன்கள் மது அருந்தி வருவதாகவும், இதனால் பேருந்திற்கு காத்திருக்கும் மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை அச்சமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. விடியாத அரசு மது கடைகளை தாராளமாக திறந்துவிட்டு இளைஞர்களை சீரழித்து வருவதாலேயே சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சித்தனர். திருச்சியில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் போலி பத்திரம் மூலம் நிலத்தை அபகரித்துள்ளதாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். புங்கனூரைச் சேர்ந்த முருகானந்தம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரனிடம் நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் தாமோதரன் போலி பத்திரம் மூலம் மணி என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்ததாகவும், இதுகுறித்து கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் முருகானந்தம் புகார் மனு அளித்தார். விடியாத திமுக ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினர் நில மோசடி செய்வது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி பெரியண்ணன்கிறவர், அவரோட இடம் 5 ஏக்கர் இடத்துல ஒத்திக்கு போக்கியத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா பணம் கொடுங்க, குடும்ப சேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க புங்கனூரை சேர்ந்த தாமோதரன்கிறவர் திமுகவோட ஆளுங்கட்சி பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அவர் அமைச்சர் கே நேருவோட ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அவங்கள்ட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒத்திக்கு ஒத்திக்கு பணம் கேட்குறாங்க. அதை ஈட்டுக்கடனாக பத்திரம் பண்ணி கொடுத்தா தரேன்னு சொல்லவும், ஈட்டுக்கடன் தானேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இடத்த போய் ஈட்டுக்கடன் பத்திரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இடத்த சுத்தம் பண்ணி வெள்ளாமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இடத்த சுத்தம் பண்ணும்போது தான் தாமோதரங்கிறவர் மோசடியாக அவங்க வயசான இந்த தம்பதியினர்கிட்ட, ஓய்வு பெற்ற மிலிட்ரிக்காரவங்கள்ட்ட இடத்த அபகரிச்சுட்டு அதை போலி ஆவணம் ரெடி பண்ணி அதை இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்ட விற்றுட்டு பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ வயல் நட்டுருக்காங்க. நட்ட வயலில் பார்த்தீங்கன்னா ஜேசிபியை கொண்டு மண் அடிக்கிறது, மண்ணை விட்டு நிறவுறது, காம்பவுண்டு சுவர் கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தொடர் மழை காரணமாக சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மேல்மலை கிராமத்திற்கு செல்லும் மன்னபனூர் சாலையில் மரம் முறிந்து சாலை நடுவே விழுந்தது. இதனால் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியாத அரசின் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் வராததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுமார் 50க்கும் மேற்பட்ட பனைமர கன்றுகள் பிடுங்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் அதிக அளவு பனை விதைகள் நடப்பட்ட மாவட்டங்களில் திருப்பத்தூர் 3வது இடத்தை பிடித்தது. இந்நிலையில் நன்றாக வளர்ந்த பனை மரங்களை பிடுங்கி வீசப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாகவும், இச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாய சங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பெரிய ஏரியில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள பெரிய ஏரி குடிநீருக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இதில் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தரமற்ற எம்சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை தடை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி 100க்கும் அதிகமான தரமற்ற எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கி வருவதாகவும், அந்த எம்சாண்டால் கட்டப்படும் கட்டிடங்கள் இடிந்து விழுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இதே நிலை நீடித்தால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். 100க்கும் மேற்பட்ட கிரஷரில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது, அந்த கனிமங்கள் திருடு நடைபெறுது. இதெல்லாம் இது தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து மனு கொடுத்துட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, அமைச்சர், பொல்யூஷன் மினிஸ்டரு, ரெவென்யூ மினிஸ்டரு, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது கனிம கொள்ளை. ஆனால் இப்பொழுது கொடுத்த மனு என்னன்னா, இன்னைக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய மாவட்டத்திலேயே உயிர் பயம் ஏற்பட்டிருக்கு. வாங்கி வீடு கட்டி குடியிருப்பவர்கள் அழுக்குரல் கேட்குது தரமற்ற எம்சாண்டால.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை கடலில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கடலில் கலப்பதால் கடல் வளத்தையும் பொது சுகாதாரத்தையும் மிக கடுமையாக அளித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கீழக்கரை நகர் முழுவதும் வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் தினமும் நேரடியாக மன்னார் வளைகுடா கடலில் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் பவளப்பாறைகள் அழிவதோடு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு விரைவில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். நீரை இன்றைய காலகட்டத்தில் சுத்தப்படுத்துவது என்பது மிக எளிதான காரியம். எத்தனையோ புதிய வழிமுறைகளும் டெக்னாலஜிகளும் வந்துள்ள காலத்தில் மிக குறைந்த செலவில் சிறப்பான முறையில் அதை செயல்படுத்த முடியும். ஆனால் கீழக்கரை நகராட்சி அதை செயல்படுத்துவதற்கு ஏனோ தயங்குகின்றது. ஆகவே மென்மேலும் அதை மாசுபடுத்தாமல் விரைவாக செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களின் விவசாய நிலங்களுக்கு அனுபவ சான்றும் பட்டாவும் வழங்க வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் திமுக கூட்டணி கட்சியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சூளவந்திப்பட்டியில் பழங்குடியினரால் நடவு செய்யப்பட்ட மிளகு, காபி மற்றும் சில்வர் ஓர் மரக்கன்றுகளை அரசுக்கான நிலம் என கூறி கொல்லிமலை வனத்துறை அதிகாரிகள் அகற்றி எறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்களின் விவசாய நிலங்களுக்கு அனுபவ சான்று வழங்க வேண்டியும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் வனத்துறையை கண்டித்தும் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு மேற்படி 50க்கும் மேற்பட்ட சூளவந்திப்பட்டி கிராம மக்களுக்கு அனுபவ பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களுடைய கோரிக்கையை விடுக்கின்றோம். தென்காசியில் இருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன போட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பொட்டல்புதூர் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளில் உள்ள கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதுடன் மழையால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் விபத்துகளும் தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் விடியாத ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் சாலை அமைத்ததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நஞ்சை விளைநிலங்களில் தொழில் பூங்கா அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எஞ்சியூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட நஞ்சை விளைநிலங்கள் உள்ள நிலையில் இங்கு தொழில் பூங்கா அமைத்தால் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து போகும் எனவும் இதனை உடனடியாக கைவிடக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். விடியாத திமுக அரசு விவசாய நிலங்களை அழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொழில் பூங்காவை, தொழில் வளர்ச்சியை, தொழில் முன்னேற்ற வரவேற்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் புஞ்சை நிலத்துல, தரிசு நிலத்துல, வறண்ட பூமியில நீங்க கொண்டு வாங்க தொழில் பூங்காவை, தொழில் வளர்ச்சியை, தொழில் முன்னேற்றத்தை. ஆனால் 3 போக நெற்பயிர் பயிரிடக்கூடிய நஞ்சை, விவசாய நஞ்சை சதுப்பு நிலத்தில் கொண்டு வருக புரியாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய மறுப்பான. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கார்த்திகை மாதம் 2ஆம் சோமவாரத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு 1008 சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1008 சங்கில் புனித நீர் நிரப்பி யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பெருவுடையாருக்கு சங்காபிஷேகம் நடைபெற்ற போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.